students, welcome to Simply Studies. இன்னைக்கு chapter 1 numbers லந்து exercise 1.2 பார்க்கலாம். So first வந்து fill in the blanks. அதுல first question is the value of minus 5 by 12 plus 7 by 15 is. இதுக்கு as usual denominators பார்த்தீங்கன்னா different-ஆ இருக்குது. So நம்ம first இந்த சேம் டினாமினேட்டர்ஸ் இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் வந்து 12 and 15. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே 3 டைம்ஸ் டேபிள்ஸில் போகும், இது 4 டைம்ஸ் போகும் அண்ட் இது 5 டைம்ஸ் போகும். ஸோ இப்போது இந்த 4 வந்து 4 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம் போகும், 5 அப்படியே வந்துடும் அண்ட் 5 வந்து 1 and 1. So your LCM is 3 into 4 into 5. So 3 4s is 12 and 12 5s is 60. இப்போ நம்மளுக்கு சம்ல கொடுத்திருக்கிறது வந்து -5 by 12 plus 7 by 15. இப்போ இந்த denominators நம்ம 60 மாத்தணும்னா இங்க வந்து numerator and denominator 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 12 ஆல மல்டிப்ளை பண்ணால் தான் 60 ஆகும். அதே மாதிரி 15 வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணால் 60 ஆகும். ஸோ 5 5s is 25, மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. 5 12s is 60 ப்ளஸ் 7 15 into 4 is 60, 7 4s are 28. ஸோ ஒரு மைனஸ் சைன் இருந்து ஒரு ப்ளஸ் சைன் இருந்தானிக்கா நம்ம சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3 கிடைக்குது. அண்ட் எது கிரேட்டர் நம்பர்? 28 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ அதோட சைன் வந்து ப்ளஸ் தான். ஸோ அது 3னே வச்சுக்கலாம், நம்ம மைனஸ் சைன் போட அவசியம் கிடையாது. இப்போது டிவைடட் பை இந்த 60 அப்படியே வந்துடும். இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 3 1s is 3 and 3 2s is 6 இல்லையா? ஸோ அப்போது 60 வந்து 20 டைம்ஸ் போகும். So 1 by 20 is your answer. Moving on to subdivision 2 of fill in the blanks. The value of minus 3 by 6 into 18 by minus 9 is. So இப்போ இதை எழுதிக்கலாம். minus 3 by 6 into 18 by minus 9 இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் மைனஸ் சைன் வராது. ஸோ இதை நம்ம நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ minus 18 by 9. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 1 டைம் போகும், 6 வந்து 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 2 டைம்ஸ் போகும், 9 1 டைம் போகும், 18 வந்து 9 டைம்ஸ் டேபிள்ஸில் 2 டைம்ஸ் போகும் அண்ட் 2வும் 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறது 1 மட்டும்தான். ஸோ 1 1s is 1 divided by 1 1s is 1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். ஸோ அப்போது இந்த மாதிரி எழுதுறதோட நம்ம ஜஸ்ட் 1ன்னு ஆன்சர் எழுதுனா போதும். Moving on to subdivision 3 of fill in the blanks. The value of minus 15 by 23 divided by 30 by minus 46 is. So first இந்த sum அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். minus 15 by 23 divided by 30 by minus 46. ஸோ இப்போ இது வந்து டிவிஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டிவிஷன் ஃபார்மில் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ minus 15 by 23 into இப்போ நம்ம இதை டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது your denominator will become your numerator and your numerator will become your denominator. So இதை மாற்றணும். ஸோ அப்போது minus 46 will become the numerator and 30 will become the denominator. Understand? இப்போ cancellation பண்ணிக்கலாமா? 23 1 time, 46 2 time, 15 1 time, 30 2 time. 2 and 2 cancel ஆயிடும். So that becomes 1. So இப்போ இங்கே minus and minus இருக்கு. So minus into minus is plus. So 1 1s is 1 divided by 1 1s are 1. So it is
1. Come to subdivision 4. The rational number dash does not have a reciprocal. First, reciprocal na என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So, reciprocal is the inverse of a number. So, நம்ம ஏற்கனவே இதுக்கு ப்ரீவியஸான சப்டிவிஷன் 3 பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன பண்ணோம், டிவிஷன் வரும்போது நம்ம நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போச்சு, டினாமினேட்டருக்கு இருக்கிற வேல்யூ வந்து நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரெசிப்ரோகேட் ஆர் ரெசிப்ரோக்கல். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பரை இன்வெர்ஸ் பண்ணணும்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெசிப்ரோக்கல் ஆர் ரெசிப்ரோகேட். ஸோ த ரேஷனல் நம்பர் டேஷ் டஸ் நாட் ஹாவ் அ ரெசிப்ரோக்கல்னா இதுக்கு வந்து ஆன்சர் இஸ் 0. ஏன் 0னா, 0வால் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூ 1 வருமா, வராது. 0வால் எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். 0 1s are 0, 2 zeros are 0, 3 zeros are 0. We don't get the answer 1. Hence, 0 does not have a reciprocal. Moving on to subdivision 5. The multiplicative inverse of minus 1 is. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸோட மீனிங் என்னென்னா ரெசிப்ரோக்கல்னு அர்த்தம். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது -1 எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து திரும்ப மல்டிப்ளை பண்ணோம், அதாவது ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் நியூமரேட்டர், அதாவது இங்கே இருக்கிறது வில் கோ ஆன் டு த டினாமினேட்டர் அண்ட் கீழே எதுவுமே இல்லைன்னா இட் மீன்ஸ் 1 இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ தட் வில் கோ டு த நியூமரேட்டர். Okay, so -1 into 1 is -1 divided by 1 into 1 is 1. So அப்போ natural answer என்ன வரும், -1 தான் வரும். So the multiplicative inverse of -1 is -1. I'll give you one more example. ஸோ இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 5னு கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ 5க்கு கீழே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கா இட் மீன்ஸ் அங்கே ஒரு 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இதுக்கு இதை ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ அப்போ ரெசிப்ரோகேட் பண்ணால் எப்படி எழுதுவோம், 1/5ன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ 5 1s is 5 divided by 1 5s is 5. ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 தான் வரும் இல்லையா. 5 1s is 5, 5 1s is 5. ஸோ 1 divided by 1 is nothing but 1. Going on to sum number 2, true or false. All rational numbers have additive inverse. So first additive inverse na என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So additive inverse means changing the sign. So sign na plus into minus or minus into plus and adding it to the original number gives 0. So இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 5 எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த 5 நான் இங்கே போட்டுட்டேன். அடிட்டிவ் இன்வர்ஸோட அர்த்தம் என்ன, இப்போ இங்கே +5 இருக்குது இல்லையா, இதோட இன்வர்ஸ் என்ன ஆகும், -5 ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், -14. இப்போ இந்த -14 தான் ஒரிஜினல் சம்மோட வேல்யூ. இந்த -14ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது, +14. ஸோ this is called as changing of the signs and adding it to the original number. ஸோ இப்போ இங்கே 14 இருக்குன்னா இந்த 14ஓட நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த -14 and +14 பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் additive inverse. ஸோ all rational numbers have additive inverse. ஸோ the answer is true. ஆனால் இதுவே all rational numbers have multiplicative inverse ன்னு கேட்டிங்கன்னா it is false. ஏன்னா 0ஓட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சேமாக கிடைக்காது, you get 0. Subdivision 2, the rational numbers that are equal to their additive inverses are 0 and -1. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 0ஓட additive inverse must be 0 only and -1ஓட additive inverse must be -1 only. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். additive inverseனால் என்ன அர்த்தம், இட் இஸ் யூசேஜ் ஆஃப் ஆப்போசிட் சைன்ஸ் இல்லையா. ஸோ இப்போது +0 போட்டிங்கனாலும் -0 போட்டிங்கனாலும் the value is going to be 0 only, right? இதுவே -1 போட்டிங்கன்னா அதுக்கு additive inverse என்ன வரும், +1 தான் வரும். ஸோ 0க்கு it is equal, ஆனால் -1க்கு it is not equal. So your answer is false.
On to subdivision number 3. The additive inverse of minus 11 by minus 17 is 11 by 17. இது பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, ஆன்சர் இஸ் ட்ரூ அப்படி தான் நினைப்பீங்க இல்லையா? ஏன்னா ஆப்போசிட் சைன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே minus 11 இருக்குது, அப்போ இங்கே plus 11 இருக்குது, இங்கே minus 17 இருக்குது, இங்கே plus 17 இருக்குது. பட் இட் இஸ் ராங். ஏன் ராங்னா, இப்போ நம்ம சம் எடுத்து எழுதலாம். -11 டிவைடட் பை -17 இந்த மாதிரி இருந்தாலே மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது உங்களுக்கு கொஸ்டினே என்னடாயிடுது? +11 அண்ட் +17 ஆகிடுது. ஸோ அப்போது இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன தான் மாறும்? -11 டிவைடட் பை -17. ஸோ இட் இஸ் false. The rational number which is its own reciprocal is -1. ஓகே, இதுக்கு செக் பண்ணிடலாமா? -1 இப்போ இங்கே ஒன்றுமே கொடுக்கலன்னா இட் மீன்ஸ் அங்கே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போது இந்த -1 டிவைடட் பை 1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1 by -1. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடுச்சு, டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் ஆன்சர் என்ன வரும்? -1 தான் வரும். ஸோ the rational number which is its own reciprocal is -1 is true. The multiplicative inverse exists for all rational numbers. ஓகே, நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் மாற்றுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ 5 எடுத்திங்கன்னா 5ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 1/5. ஸோ 5 into 1 is 5. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இட் மீன்ஸ் அங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 5 into 1 is 5. இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 வரும். இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1/4 is the sum. ஸோ 1/4ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 4. ஸோ 1 into 4 is 4. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 4 into 1 is 4. ஸோ இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் 1 வரும். ஆனால் அதுவே if you take 0 into 0 is 0. The answer is not 1. So the multiplicative inverse exists for all rational numbers. Now it is not true but false. On to sum number 3. Find the sum. 7/5 plus 3/5. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே denominator is the same. ஸோ அப்போ இதுக்கு ஈஸியாக நம்ம சம் பண்ணிடலாம். ஸோ 5 தான் டினாமினேட்டரில் வரும். இது ரெண்டத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. 7 + 3 is 10. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 1s is 5, 5 2s is 10. ஸோ which is equal to 2. Moving on to subdivision 2. 7/5 plus 5/7. ஸோ இதுக்கு டினாமினேட்டர் இஸ் நாட் த சேம். ஸோ அப்போது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் இதுக்கு எல்சிஎம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா 5 into 7 தான் வரும். ஸோ 5 7s is 35. ஓகே, ஸோ இப்போது இங்கே 35 வரணும்னா நீங்கள் இங்கே உள்ள டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் இங்கே 35 வரும். அதே மாதிரி இங்கே 35 வரணும்னா இங்கே உள்ள டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் இங்கே 35 வரும். ஸோ டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் பத்தாது, நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 7s is 49 plus 5 5s is 25. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 5 + 9 is 14, 1 carry up, 2 + 4 is 6, 6 + 1 7. So 74 divided by 35. Division 3 பார்க்கலாம். 6/5 plus -14/15. ஸோ இங்கேயுமே denominators are different. They are not the same. ஆனால் ஒரு விஷயம் கவனிங்க, இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இந்த 5ஐ 15ஆ மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். 3 times டேபிள்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது 5 வந்து 15ஆக மாறும். ஸோ இது 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 6s is 18. ஸோ இங்கே 15 வந்துடும் இல்லையா? 3 5s is 15. இங்கேயும் 15 இருக்கிறதுனால காமனாக 15 போட்டுக்கலாம். அண்ட் இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே ஒரு -14 இருக்கிறதுனால -14 போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. அப்படின்னாலே நீங்கள் சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 18லேருந்து 14 போச்சுன்னா இட் இஸ் 4. அண்ட் 18ஓட வேல்யூ தான் பெருசு. ஸோ அதோட சைன் தான் வரும். ஸோ இட் இஸ் ப்ளஸ் சைன் ஒன்லி. ஸோ இங்கே போடணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் 4ன்னு விட்டுருங்க. டிவைடட் பை த டினாமினேட்டர் 15. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சப்டிவிஷன் 4 பார்க்கலாம். -4 2/3 ப்ளஸ் 7 5/12. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்ம வந்து டினாமினேட்டரையும் இந்த வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணோம். வர ஆன்சரை
இந்த நியூமரேட்டரோட ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த இதை நீங்கள் எப்போவுமே மறக்காதீங்க. ஓகேயா? ஸோ 3 4s is 12. 12 plus 2 is 14. ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால -14/3. ஸோ ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. 7 12s is 84. 84 plus 5 is 89. ஸோ 89 divided by 12. இப்போது 3 இருக்குது 12 இருக்குது, வேறு வேறு டினாமினேட்டர்ஸ். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே கவனிக்கணும். இங்கே 12 இருக்குல்ல, இந்த 3யை 12ஆக மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ இந்த 3யை 12ஆக மாற்றணுன்னா நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 4 into -14 is -4 4s are 16, 1 carry up, 4 1s are 4 plus 1 5. So 56 plus 89 divided by 4 3s is 12. ஸோ ரெண்டு இடத்துலையும் 12 வந்ததுனால இங்கே காமனாக 12ன்னு போட்டுக்கலாம். இப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ 9லேருந்து 6 போச்சுன்னா, இது பிக் நம்பர் இல்லையா? ஸோ இதுலேருந்தே நம்ம எடுக்கலாம். ஸோ 9லேருந்து 6 போச்சுன்னா 3, 8லேருந்து 5 போச்சுன்னா 3. இதுதான் பிக்கெஸ்ட் நம்பர். ஸோ அதனால பிக்கெஸ்ட் நம்பரோட சைன் தான் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ அது போட தேவையில்லை. டிவைடட் பை 12. ஸோ இப்போது இது ரெண்டுமே வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது ரெண்டுமே 3 டைம்ஸ் டேபிள்ஸில் போகும். 3 11s is 33 and 3 4s is 12. So your answer is 11/4. இப்போது நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இது மிக்சட் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்ததுனால இதையும் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் ஃபார்மாக மாற்றணும். சிம்பிள் டிவிஷன் பண்ணால் போதும். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு ரஃபாக எடுத்துக்கலாம். ஸோ 11 divided by 4. ஸோ 11 divided by 4னா 4 2s is 8 and 4 3s is 12. ஸோ நம்ம 12 எடுக்க முடியாது. 11ஓட லீஸ்ட் நம்பர் 8 தான் எடுக்கணும். ஸோ 8 எடுத்தோம்னா இங்கே வந்து 2 வந்துடும் கோஷன்ட்டில். அண்ட் ரிமைண்டரில் வந்து 11லேருந்து 8 போச்சுன்னா இட் இஸ் 3. ஓகே, ஸோ இப்போது இது மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எப்படி எழுதணும்? கோஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். ஸோ கோஷன்ட்டில் வந்து 2 எழுதிக்கோங்க, ரிமைண்டரில் வந்து 3 எழுதிக்கோங்க, அண்ட் டிவைசர் இடத்துல 4 எழுதிக்கோங்க. ஓகே, on to sum number 4. Subtract -8/44 from -17/11. ஸோ இங்கே ஃப்ரம்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ தான் எழுதணும், ஃபாலோட் பை -8/44. ஸோ ஃபர்ஸ்ட் -17/11 எடுத்துக்கலாம். மைனஸ் சப்ட்ராக்ட்ன்றதுனால மைனஸ், இதை ப்ராக்கெட்ஸில் போட்டுக்கலாம், -8/44. ஓகே, ஸோ இப்போது -17/11 இருக்குது, மைனஸ் இருக்குது, -8/44 இருக்குது. ஸோ இங்கே டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ டு ஈக்குவேட் இட் ஐதர் எல்சிஎம் பண்ணலாம், இல்லை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 11 இருக்குது, இங்கே 44 இருக்குது. ஸோ இந்த 11 44ஆக மாற்ற முடியுமா? எஸ், முடியும். 4 டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணால் 44 ஆகும். ஸோ டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நியூமரேட்டரையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம் 4ஆல். ஓகே, ஸோ இப்போ நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இப்போ 4 11s is 44 இல்லையா? ஸோ காமனாக இப்போ நான் 44 போட்டுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனாக 44 போட்டுக்கிறேன். ஸோ 4 into -17. ஸோ ஃபர்ஸ்ட் சைன் எழுதிக்கலாம், மைனஸ் சைனு. ஸோ 4 7s is 28, 8 2 carry up, 4 1s is 4, 4 plus 2 is 6. ஸோ -68 மைனஸ், இதையும் ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கலாம், -8. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போது -68 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் +8 டிவைடட் பை 44. ஸோ இப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 68லேருந்து 8 போச்சுன்னா இட் இஸ் 60. அண்ட் எந்த வேல்யூ இஸ் பிக்? 68 இஸ் த பிக்கெஸ்ட் வேல்யூ. ஸோ அதோட சைன் என்ன? மைனஸ் சைன். ஸோ அதனால் இந்த மைனஸ் சைன் போட்டுக்கலாம், பை 44.
ஸோ minus 60 by 44. ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 டைம்ஸ் டேபிள்ஸில் ரெண்டுமே ரெடியூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போது இது 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 30 டைம்ஸ் போகும், இந்த 44 வந்து 22 டைம்ஸ் போகும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா 2 டைம்ஸ் டேபிள்ஸில்? கண்டிப்பாக முடியும். ஸோ 30 வந்து 15 டைம்ஸ் போகும், 22 வந்து 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 11 டைம்ஸ் போகும். ஸோ your answer is minus 15 divided by 11. இங்கே கொஸ்டின் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இல்லை, ஸோ நம்ம இதை மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் கொஸ்டின் இருந்தால் தான் நீங்கள் ஆன்சரையும் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம் இஸ் த 5th சம் விச் இஸ் அன் இவாலுவேட் சம். ஸோ இவாலுவேட் இப்போ பாருங்கள் இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ கேன்சலேஷனோட ரூல்ஸை சொல்லிடுவேன். கேன்சலேஷன் ரூல்ஸ் க்ராஸாக கேன்சல் பண்ணலாம். அதாவது இந்த நியூமரேட்டரையும் இந்த டினாமினேட்டரையும் இந்த நியூமரேட்டரையும் இந்த டினாமினேட்டரையும் க்ராஸாக நம்ம கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி நியூமரேட்டர் டு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம், டினாமினேட்டர் டு நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். இது கரெக்ட். பட் நியூமரேட்டர் அண்ட் நியூமரேட்டரை கேன்சல் பண்ணக்கூடாது, டினாமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ராங். ஆல்ரைட். ஸோ இப்போது நான் இந்த சம்மை திரும்பி இங்கே எழுதுகிறேன். 9 divided by 132 into 11 by 3. இங்கே minus 11 இருக்குது. ஓகே. ஸோ இங்கே 3 வந்து 1 டைம்ஸ் போகும், 9 வந்து 3ல் 3 டைம்ஸ் போகும். கரெக்ட். ஸோ இப்போது 11ல் 132 போகுமா போகாதா அதை நம்ம செக் பண்ணிடலாம் டிவிஷன் பண்ணி. ஸோ 132 divided by 11. ஸோ 11 ones is 11. ஓகே. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3லேருந்து 1 போச்சுன்னா 2. ஸோ 11லேருந்து 11ஓட 2 இஸ் அ ஸ்மால் நம்பர். ஸோ இது பிரிங் டவுன் திஸ் 2. ஸோ இது 22 ஆகிடும். ஸோ 11 2s is 22. எஸ், இட் இஸ் கெட்டிங் கேன்சல்ட். ஸோ 12 டைம்ஸ் போகுது. ஸோ 11 வந்து 11 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம் போகும், 132 வந்து 11 டைம்ஸ் டேபிள்ஸில் 12 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ இது இன்னும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 இருக்குது, 12 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது. ஸோ 3 and 12 என்ன தான் மாறும்? 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம் போகும், 12 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 4 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ 1 into -1 is -1 divided by 4 into 1 is 4. ஸோ your answer is -1 by 4. இப்போ இவாலுவேட்டில் சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து எழுதுகிறேன். -7 by 27 into 24 by -35. ஸோ 7ம் 35ம் கேன்சல் ஆகுமா? எஸ். 7 டைம்ஸ் டேபிள்ஸில் 7 1 டைம் போகும், 7 டைம்ஸ் டேபிள்ஸில் 35 5 டைம்ஸ் போகும். 24ம் 27ம் எந்த டைம்ஸ் டேபிள்ஸில் போகும்? 3 டைம்ஸ் டேபிள்ஸில் போகும். 3 8s is 24 and 3 9s is 27. ஓகே. ஸோ இப்போது இங்கே என்னென்ன இருக்குது? 1 இருக்குது, 9 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இது ஏதாவது கேன்சல் ஆகுமா? கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இப்போது மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 1 into 8 is 8, 9 into 5 is 45. இப்போ இங்கே மைனஸ் சைன் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். இப்போது இந்த மைனஸ் மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா your answer is 8 by 45. நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பார்க்கலாம், which is divide sum. ஸோ அதில் சப்டிவிஷன் 1 வந்து -21 by 5 by -7 by -10. ஓகே. இப்போது இதை டிவிஷனாக டிவைட் சைனை போட்டு எழுதிக்கலாம். -21 by 5 divided by -7 by -10. இங்கே 2 மைனஸ் இருக்கா? இது ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் இங்கேயே. அண்ட் இன்னொன்று நான் ஏற்கனவே நம்ம பண்ண அந்த fill in the blanksல பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? டிவைட் வந்ததுனாலே நம்ம அதை ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஸோ ரெசிப்ரோகேட் பண்ணோன்னா சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம் அப்படியே. -21 by 5. ஸோ இப்போ நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன், டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷன் ஆக்குறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து ரெசிப்ரோகேட் ஆகும். அதாவது டினாமினேட்டர் வில் பிகம் யுவர் நியூமரேட்டர் அண்ட் நியூமரேட்டர் வில் பிகம் யுவர் டினாமினேட்டர். ஸோ இது வந்து இன்வர்ஸ் ஆகுது நம்பர்ஸ். ஸோ இப்போது
10/7 எழுதிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 5 and 10 கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 5 டைம்ஸ் டேபிள்ஸில் 5 1 டைம் போகும், 5 டைம்ஸ் டேபிள்ஸில் 10 2 டைம்ஸ் போகும். அதே மாதிரி 7 and 21 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. 7 டைம்ஸ் டேபிள்ஸில் 7 1 டைம் போகும், 7 டைம்ஸ் டேபிள்ஸில் 21 3 டைம்ஸ் போகும். ஸோ யூ கேன் ரைட் தி ஆன்சர் as, இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ -3 into 2. ஸோ minus into plus is minus and 3 into 2 is 6. into 2 is -6 and 1 into 1 is 1. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்? இது வந்து இந்த 1 இது பண்ணிவிட்டு just -6ன்னு எழுதுனா போதும். Moving on to subdivision 2. -3/13 by -3. ஸோ இதை ஃபஸ்ட்டு டிவிஷனோட சைன் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். -3/13. ஸோ இது டிவைட்னால டிவைட் சைன் போட்டுக்கலாம். -3 இங்கே எதுவுமே இல்லைன்னா தட் மீன்ஸ் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ டிவைட் சைனை நம்ம என்னதான் சேஞ்ச் பண்ணோம்? சைனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் இல்லையா? ஸோ -3/13. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் சைன், அண்ட் சைன் சேஞ்ச் ஆகிறதுனால இது ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ 1/-3 ஆகும். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கிற மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். 3யும் கேன்சல் பண்ணலாம். 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம் போகும், 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ இங்கே எழுதும் போது 1 1s is 1 divided by 13 into 1 is 13. So your answer is 1/13. Moving on to subdivision 3, -2/-6 divided by 15. So இப்போ ஃபஸ்ட்டு சைன் போட்டு எழுதிக்கலாம். ஸோ -2 இதுக்கு கீழே ஒன்றும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், அண்ட் டிவிஷன் சைன் போட்டு -6/15. ஸோ -2/1 இந்த டிவிஷன் சைன் வந்து பிகம்ஸ் மல்டிப்ளிகேஷன் சைன், அண்ட் இதை வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். ஸோ 15 divided by -6. ஸோ மைனஸ் சைனையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 2 1 டைம் போகும், 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 6 3 டைம்ஸ் போகும் இல்லையா? அதே மாதிரி 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 3 1 டைம் போகும், 15 வந்து 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 5 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 5 is 5, 1 into 1 is 1. ஸோ இதை இன்னும் எழுதணும், இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா just 5 மட்டும் எழுதுனா போதும். Moving on to problem number 7. Find a plus b divided by a minus b if a is equal to 1/2 and b is equal to 2/3. ஸோ ஏயோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம a plus b-யை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறமா a minus b-யை கண்டுபிடிக்கலாம். வர ஆன்சர்ஸை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் a plus b. ஸோ ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 ப்ளஸ் சைனு அப்படியே போட்டுக்கோங்க. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2/3. இப்போது இங்கே வந்து த டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணுன்னா 2க்கு 2 டைம்ஸ் தான் போகும், 3க்கு 3 டைம்ஸ் தான் போகும். ஸோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஸோ 2 3s is 6. இப்போது இங்கே 6 வரணுன்னா இங்கே இருக்கிற டினாமினேட்டர் 3ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 6 வரணுன்னா இங்கே இருக்கிற டினாமினேட்டர் 2ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ 3 1s is 3 ப்ளஸ் 3 2s 6 காமனாக இங்கே எழுதியாச்சு, 2 2s is 4, 2 3s 6 இங்கே காமனாக எழுதியாச்சு. ஸோ 3 + 4 is 7/6. ஸோ your A plus B is 7/6. இப்போ நெக்ஸ்ட் நம்ம A minus B கண்டுபிடிக்கலாம். ஸோ A minus B கண்டுபிடிக்கிறதுக்கு A இடத்துல 1/2 போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் சைனால் மைனஸ் சைன், அண்ட் 2B இடத்துல 2/3 போட்டுக்கோங்க. ஸோ சேம் திங் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 2 வந்து 2 டைம்ஸ் டேபிள்ஸில் தான் போகும், 3 3 டைம்ஸ் டேபிள்ஸில் தான் போகும். ஸோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ இப்போ நான் காமனாக 6 எடுத்து எழுதிடுறேன். இப்போது இங்கே 6 வரணுன்னா இது ரெண்டத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 6 கிடைக்கணுன்னா இது ரெண்டத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 கிடைக்கும். ஸோ 3 1s is 3 minus sign, 2 2s is 4.
கீழே வந்து டினாமினேட்டரில் ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணதுனால தான் ஐ டென்ட் மல்டிப்ளை இட் அகெயின். ஓகே, ஸோ 3 minus 4. இப்போ இங்கே சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் இது பிக்கர் வேல்யூ இல்லையா? ஸோ பிக்கர் வேல்யூக்கு தான் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் சைன் அப்படியே வந்துடும். ஸோ 4லேருந்து 3 போச்சுன்னா எவ்வளோ? 1. ஸோ இட் இஸ் -1/6. ஸோ a minus b is equal to 1/6. a plus b-யை 7/6ன்னு கண்டுபிடிச்சோம். a minus b-யை -1/6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம இது ரெண்டத்தையுமே டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இவாலுவேட் பண்ணணும் இல்லையா? ஸோ 7/6 டிவைடட் பை 1/6 -1/6. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம 7/6 அப்படியே எழுதிடலாம். டிவிஷன் சைன் என்னதான் மாறும்? மல்டிப்ளிகேஷன் சைனாக மாறும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனால இது ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ கீழே இருக்கிற டினாமினேட்டர் வில் பிகம் நியூமரேட்டர் அண்ட் கீழே உள்ள நியூமரேட்டர் வில் பிகம் டினாமினேட்டர். ஸோ இப்போது இந்த 6ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது இங்கே 6 times டேபிள்ஸில் 6 1 time, 6 times டேபிள்ஸில் 6 1 time. ஸோ 7 1s is 7. 1 into -1 is -1. ஸோ இப்போது இங்கே மைனஸ் சைன் இருக்கக்கூடாது அண்ட் இதை டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 7 தான் வரும். ஸோ இந்த மைனஸ் சைன் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு த நியூமரேட்டர். ஸோ இட் இஸ் -7/1 which is equal to -7. சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். ஸோ சேம் தான். ஃபைண்ட் a plus b divided by a minus b. ஸோ ஏக்கு வந்து -3/5 கொடுத்துருக்காங்க அண்ட் பிக்கு வந்து 2/15 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் a plus b கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a plus b. ஸோ a இடத்துல -3/5 ப்ளஸ் சைன் அண்ட் b இடத்துல 2/15. ஸோ டினாமினேட்டர்ஸ் ஆர் நாட் த சேம், தே ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இது பாருங்கள், இந்த 5 இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 வந்து 15ஆக மாற்ற முடியுமா? எஸ். எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 15ஆக மாறிடும் இல்லையா? ஸோ இப்போ நான் காமனாக இப்போ 3 5s is 15 அண்ட் இங்கேயும் 15 இருக்குனால அந்த 15 போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே 5 வந்து டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ 3 into -3 is -9 ப்ளஸ் 2. 2 ஏன் அப்படி எழுதுறோம்னா இங்கே 15 இருக்குது, இது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால 2/15 அப்படியே எழுதிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே -9 + 2 பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ 9லேருந்து 2 போச்சுன்னா இட் இஸ் 7. இப்போது கிரேட்டர் சைன் எது? 9 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அதோட சைனை தான் நம்ம எழுதணும். ஸோ -7/15. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறது a minus b. a minus b. ஸோ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -3/5 மைனஸ் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2/15. ஸோ இப்போது சேம் தான், இங்கே 5 இருக்குது, 15 இருக்குது. ஸோ இதை 15ஆக மாற்றணுன்னா இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நான் காமனாக 3 5s are 15 15 எழுதியாச்சு. ஓகே, ஸோ 3 into -3 is -9. இப்போ -2. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மைனஸ் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 9 2 + 2 is 11. சைன் வந்து மைனஸ் சைன் தான் வரும் /15. ஓகே, ஸோ இப்போது இதையும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்? a plus b divided by a minus b. ஸோ a plus bக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? -7/15. ஸோ டிவைட் சைன் அப்படியே போட்டுக்கோங்க. a minus bக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? -11/15. ஸோ இப்போது -7/15 அப்படியே போட்டுக்கோங்க. டிவிஷன் சைன் மல்டிப்ளிகேஷன் சைனாக மாறும் அண்ட் அதனால இது ரெசிப்ரோகேட் ஆகும். ஓகே, ஸோ ரெசிப்ரோகேட் ஆனால் 15 denominator will become the numerator, -11 numerator will become the denominator.
ஸோ இங்கே மைனஸ் அண்ட் மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 15ஐயும் இந்த 15ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ஒன் டைம், இது ஒன் டைம். ஸோ 7 ones is 7, 11 ones is 11. ஸோ your answer is 7/11. Simplify 1/2 plus 3/2 minus 2/5 divided by 3/10 into 3 and show that it is a rational number between 11 and 12. Okay, so இதை simplify பண்ணோன்னா இதுக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம் which is called as bid mass. ஸோ brackets first பண்ணோம், அதுக்கப்புறம் division, அதுக்கப்புறம் multiplication, அதுக்கப்புறம் addition and then comes subtraction. ஸோ இப்போ நம்ம சம் அப்படியே எழுதிக்கலாம். 1/2 plus 3/2 minus 2/5 divided by 3/10 into 3. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளது ஒரு சிங்கிள் ஆன்சராக வர வரைக்கும் நம்ம மிச்சது எல்லாமே அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். ஆல்ரைட், ஸோ 1/2 ப்ளஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 5 இருக்குது, பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் நம்பர், டினாமினேட்டர்ஸ் ஆர் நாட் த சேம். ஸோ நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணோன்னா ஒன்று எல்சிஎம் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்சிஎம் பண்ணிங்கன்னா 2 and 5 எடுத்திங்கன்னா 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 2 மட்டும் போகும் அண்ட் 5 டைம்ஸ் டேபிள்ஸில் 5 மட்டும் போகும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாகவே இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 5s is 10, again 2 5s is 10. ஸோ காமனான டினாமினேட்டர் 10 எடுத்தாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து 10 ஆகணும்னா இது ரெண்டுத்தையுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் 10 ஆகணும்னா இது ரெண்டுத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 3s is 15 minus 2 2s is 4. ஆல்ரைட், ஸோ இப்போது ப்ராக்கெட் இன்னும் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ டிவைடட் பை 3/10 into 3. இப்போது 1/2 plus 15 minus 4 is 11. ஸோ 11/10 divided by 3/10 into 3. இப்போ இந்த பார்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம டிவிஷன் பண்ணிடலாம். ஸோ 1/2 ப்ளஸ் டிவிஷனாக இருக்கிறது என்ன சைனாக மாற்றணும்? மல்டிப்ளிகேஷன் சைனாக மாற்றணும். ஸோ 11/10 இன்டூ, ஸோ இப்போ இந்த டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷன் சைனாக மாற்றும் போது இங்கே ரெசிப்ரோகேட் பண்ணோம் இல்லையா? ஸோ 10 வந்து டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டர் 3 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இங்கே 10/3ன்னு மாற்றிடலாமா? அண்ட் இங்கே வந்து 3 இருக்குது, 3க்கு கீழே ஒன்றும் இல்லைன்னா இட் மீன்ஸ் தேர் இஸ் 1. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் இப்போ பிடிஎம்எஸில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷனுக்கு அப்புறமா நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள், இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம், இங்கே இருக்கிற 3ஐயும் இங்கே இருக்கிற 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1/2 ப்ளஸ் 11, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ 11/1. ஆல்ரைட், ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டெப் பார்த்திங்கனாலே அது அடிஷன் தான். ஸோ இப்போ நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், டினாமினேட்டர் இஸ் நாட் த சேம் இல்லையா? ஸோ டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னு நினைக்கா இந்த இடத்த, இந்த 1ஐ வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண நினைக்கா இது 2 ஆகிடும் இல்லையா? ஸோ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/2 ப்ளஸ் 11 2s is 22/2. ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு. ஸோ 2 காமனாக எடுத்துக்கலாம். 1 + 22 is equal to 23/2. இப்போ நீங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா show that it is a rational number between 11 and 12னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் ப்ரூவ் பண்ணால் பத்தாது, we should also show that it is a rational number between 11 and 12. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, just a simple division. ஸோ 23 divided by 2 பண்ணி பாருங்கள். ஸோ 23 divided by 2. ஸோ 2 வந்து 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம் போகும். ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் 0. ஸோ இங்கே 3 இருக்குது, இது கீழே இறக்கலாம். ஸோ அகெயின் 2 1s is 2. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 1 வரும். ஸோ 2ஓட 1 is a small number. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 இறக்கிக்கலாம்.
So 2 5s is 10. So 5 times 2 5s is 10. So 0. So your answer is 11.5. So definitely 11.5 is a number which comes between 11 and 12. Alright? So இங்க எழுதிடலாம். Hence proved that 23/2 is a rational number between 11 and 12. Sumல first subdivision simplifyல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவுமே பிட்மாஸ் மெத்தட் தான். ஸோ பிட்மாஸில் பி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டூ 3 brackets. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸையுமே வந்து ஸ்டெப்ஸாக தான் நம்ம பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் ப்ராக்கெட், செகண்ட் பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ராக்கெட்டை பண்ணிவிட்டு அப்புறம் கர்லி ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் ஃபாலோட் பை டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஆல்ரைட்? ஸோ இப்போ நம்ம பண்ணிடலாம் இந்த சம்மை. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 11 8. ஃபஸ்ட் வந்து எது கேன்சல் பண்ண முடியுமோ அது கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சம் வந்து நம்பர்ஸ் ரொம்ப பெருசாக்காமல் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 times டேபிள்ஸில் இட் வில் கோ 3 times அண்ட் 8 வந்து 2 times டேபிள்ஸில் வில் கோ 4 times. 11 and 33 பார்த்தீங்கன்னா 11 times டேபிள்ஸில் இது 1 time போகும், 33 வந்து 3 times போகும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்னாச்சு, அண்ட் 3 and 3 இருக்குது. ஸோ இங்கே 3 வந்து வில் கோ 1 time அண்ட் இங்கேயும் 3 வில் கோ 1 time. ஆல்ரைட்? ஸோ அப்போ இங்கே 1 into -1 is 1 into -1 is -1 divided by 4 into 1 which is 4 ப்ளஸ் இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த 1/3 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. தென் யூ ஹாவ் அ ப்ராக்கெட் அகெயின். ஸோ இந்த டிவிஷன் இருக்குது இல்லையா, இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடலாம். ஸோ 3/5 சேஞ்ச் சைன். ஸோ சேஞ்ச் பண்ணால் இது ரெசிப்ரோக்கலாக போகும் இல்லையா? ஸோ 20/9 க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 7 and -7 இருக்குது. ஸோ இது வந்து -1 ஆகும், இது 1 time போகும். ஸோ இதையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னாக்கா 4 into -1 is -4 and 1 into 5 is 5. ஆல்ரைட்? அண்ட் அதே மாதிரி இதையும் நம்ம பண்ணலாம். ஸோ 3 வந்து 3 times டேபிள்ஸில் 1 time, 9 வந்து 3 times டேபிள்ஸில் 3 times, 5 வந்து 5 times டேபிள்ஸில் 1 time, 20 வந்து 5 times டேபிள்ஸில் 4 time. ஓகே. ஸோ திரும்பவும் நம்ம இதை எடுத்து எழுதலாம். ஸோ இட் இஸ் -1/4 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1 into 4 is 4 divided by 1 into 3 is 3. ஸோ இங்கே ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ இது ஒன்றாயிடுச்சு. ஸோ இந்த ப்ராக்கெட் இங்கே தேவையில்லை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் 4/5. ஸோ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அடிஷன் பண்ணிடலாம் இந்த ப்ராக்கெட்டை. ஸோ -1/4 ப்ளஸ் 1 + 4 is 5/3 ப்ளஸ் 4/5. டினாமினேட்டர்ஸை ஈக்குவல் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஒன்று நீங்கள் எல்சிஎம் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே அதாவது டேபிளில் தான் போகும். ஸோ 4 3 5. ஓகே. ஸோ 4 வந்து 4 times 3 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லீஸ்ட் நம்பர். ஸோ 4 போகாது, 3 1 time போகும், 5 அப்படியே வந்துடும். ஸோ 4 எடுத்திங்கன்னா 4 1 time போகும், 5 அப்படியே வந்துடும். ஸோ 5 times டேபிள்ஸில் தான் 5 போகும். ஸோ 3 into 4 is 12, 12 into 5 is 60. So LCM is equal to 3 into 4 into 5 which is equal to 60. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது இது எல்லாத்துக்கும் காமனான இது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா 60 தான் வரும். ஓகே. ஸோ இப்போது இங்கே 4 வந்து 60 வரணும்னா ஸோ யூ divide it and see 60 divided by 4. ஓகே.
ஸோ 4 ones is 4. ஸோ இது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ 0 கீழே பண்ணிவிடுங்க. ஸோ 4 5s is 20. ஸோ இட் இஸ் கோயிங் 15 times. ஸோ அப்போது இங்கே 60 வரணும்னா இங்கே ரெண்டுத்தையுமே 15ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 60 வரும். அதே மாதிரி 3 இருக்குது, இது 60 ஆகணும்னா இது ரெண்டுத்தையுமே 20ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 60 ஆகும். இங்கே 5 இருக்குது, இது ரெண்டுத்தையுமே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் இங்கே 60 ஆகும். ஸோ 15 into -1 is -15 plus 20 into 5 is 5 zeros are 0, 5 2s are 10, 100 plus 4 into 12 is 4 2s are 8, 4 1s are 4. So -15 plus 100 plus 48. So காமனான சிம்பிள்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ -15 அப்படியே எழுதிக்கோங்க. -15 plus 148 divided by 60. ஸோ 148லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ஷன் தான் பண்ணோம். ஸோ 148 minus 15. ஸோ 8லேருந்து 5 போச்சுன்னா 3, 4லேருந்து 1 போச்சுன்னா 3 and 1 down. ஸோ இட் இஸ் இப்போ சைன் பார்த்தீங்கன்னா 148 தான் இஸ் த பிக்கெஸ்ட் நம்பர். ஸோ அதோட சைன் தான் வரும். ஸோ இட் இஸ் 133 by 60. சிம்பிளிஃபைல சப்டிவிஷன் 2 பார்த்துடலாம். ஸோ இப்போது 4/3 இது டிவிஷனில் இருக்கிறதுனால இதை மல்டிப்ளிகேஷனில் மாற்றி எழுதிடலாம். ஸோ 4/3 மல்டிப்ளிகேஷன் சைன். ஸோ இது ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ -7/8. ஓகே, இப்போ மைனஸ் சைன் போட்டுக்கலாம், இதை ப்ராக்கெட்ஸில் போட்டுக்கலாம். அண்ட் இப்போ இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 and 3 கேன்சல் ஆகிடும், 4 and 4 கேன்சல் ஆகிடும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் 1 into 1. ஸோ 1/1. ஓகே, நீங்கள் ப்ளஸ் சைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 4 and 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 into -1 is -1 by 3 into 1 is 3. ஸோ இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். பிகாஸ் ரெண்டு சைன் இருக்கிறதுனால யூ புட் இட் இன் ப்ராக்கெட். ஓகே, நவ் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 1 times போகும், 8 வந்து 2 times போகும். ஸோ இதுக்கு மேலே எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 1 into -7 is -7, 3 into 2 is 6. ஸோ -7/6 minus 1/1 ப்ளஸ் இன்டூ மைனஸ் இங்கே ப்ராக்கெட்ஸில் இருக்கிறதுனால மல்டிப்ளைஸ் பண்ணணும் சைன்ஸை. ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் இஸ் -1/3. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் எல்லாமே வேறு வேறு இருக்குது. ஓகே, 6 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது இல்லையா? இப்போது நீங்கள் ஈஸியாக பாருங்கள், 1ஆல் 6 ஆக்க முடியும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 6 ஆகிடும். 3 வந்து 6 பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். 3 into 2 is 6. ஸோ இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரொசீடிங் ஃபர்தர், -7/6 minus 6 1s are 6, 6 1s are 6. அதே மாதிரி 2 1s are 2, 2 3s are is 6. ஸோ இப்போ காமனான டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். 6 இந்த -7 -6 and -2 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது எல்லாமே மைனஸ் சைனில் இருக்கிறதுனால just put minus sign and add up everything. So 7 plus 6 is 13, 13 plus 2 is 15. So -15/6. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 times டேபிள்ஸில் ரெண்டுமே போகும். ஸோ 3 5s is 15 and 3 2s is 6. So it is -5/2. This is your answer. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபைனல் சம். A student has multiplied a number by 4/3 instead of dividing it by 4/3. எப்போவுமே ஒரு சம்மை ஃபுல்லாக படிக்கிறதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ a student has multiplied a number. இந்த மாதிரி a நம்பர் கொடுத்தாலே அது ஏதோ ஒரு நம்பர். ஸோ let the number be x. So a number
by 4 by 3 instead of dividing it by 4 by 3. So இப்போ என்ன ஆகுது, that student has made a mistake. என்ன mistake பண்ணியிருக்காங்க, அதை வந்து divide பண்ணுறதுக்கு பதிலாக that student has multiplied the number. Therefore wrong calculation by student is equal to x into, because he multiplied it, right? So another x into 4 by 3. Therefore actual or correct actual calculation எடுத்துக்கலாம். Actually what he has to do is actual calculation by student is divide. So x divided by 4 by 3. So இங்கே dividend வந்தாலே நம்ம அதை சைனை சேஞ்ச் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே மாற்றிடலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 3 by 4. ஸோ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு இருக்கு அர்த்தம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 4 is 4x by 1 into 3 is 3, and இது x into 3 is 3x and 1 into 4 is 4. Okay, and got 70 more than the correct answer. So he got 70 more than the correct answer. So he did wrong calculation which he got 70 more na add. Okay, so 70 more than the actual calculation. Alright, so இப்போ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் wrong calculationல 4x by 3 போட போகிறோம் and actual calculationல 3x by 4 போட போகிறோம். Okay, now let's proceed. So wrong calculation, அதுக்கு என்ன வந்திருக்கு, 4x by 3 is equal to 70. Then இங்கே ஆக்சுவல் ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. ஆக்சுவல் கேல்குலேஷன் வந்து 3x by 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது எக்ஸு ஒரே சைடு வரணும் இல்லையா? ஸோ 4x by 3 இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறும். ஸோ இது வந்து 3x by 4ன்னு வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ இப்போது இங்கே வந்து the denominators are not the same, so LCM பண்ணுங்க, இல்லை you can just multiply it, because ஏன்னா 3 times 3 timesல தான் போகும், 4 வந்து 4 timesல தான் போகும். So 3 4s is 12, so 3 4s is 12. ஸோ இங்கே 12 வரணும்னா இது ரெண்டத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், இங்கே 12 வரணும்னா இது ரெண்டத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ நான் காமனாக எடுத்ததுனால வெறும் நியூமரேட்டர்ஸை மட்டும் பண்ணால் போதும். ஸோ 4 into 4 is 16x minus 3 into 3 is 9x. Okay, so 16x minus 9x by 12 is equal to 70. Okay, so 16xையும் minus 9xையும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், subtract பண்ண போகிறோம். So 16 minus 9 is 7x by 12 is equal to 70. x by 12 is equal to 17 வந்திருக்கு இல்லையா? இப்போது இங்கே இருக்கிற 12 வந்து நான் இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அப்போது இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த சைட் போச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 7x is equal to 70 into 12. இப்போ அடுத்தது நான் வெறும் எக்ஸை மட்டும் இங்கே வைக்க போகிறேன், இங்கே இருக்கிற 7ஐ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வைக்க போகிறேன், இங்கே இருக்கிற 7 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷனாக மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 into 12 divided by 7. ஸோ 7 1 times, 70 10 times. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 into 12 which is equal to 120 by 1 which is equal to 120. So this is my answer. நம்ம objective type questions பார்க்கலாம். ஸோ objective type questionsல 11th sum is 3 by 4 plus 5 by 6 plus minus of 7 by 12. ஓகே, ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே பாருங்கள் 4 இருக்குது, 6 இருக்குது, 12 இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையுமே நம்ம 12ஆக மாற்ற முடியுமான்றதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம டினாமினேட்டர்ஸை
காமனான டினாமினேட்டர் வைக்கணும் இல்லையா. ஸோ அப்போது இங்கே 12 வந்து 4 3s is 12 இல்லையா. ஸோ அப்போது இதை ரெண்டத்தையும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 6 2s is 12. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் டினாமினேட்டர் வந்து காமனாக 12ன்னு போட்டுடுறேன். மேலே உள்ள நியூமரேட்டர்ஸ் மட்டும் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ 3 3s is 9 ப்ளஸ் 5 2s is 10 ப்ளஸ் ஆஃப் -7. ஸோ இது வந்து ப்ராக்கெட்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் அங்கேயே பண்ணியிருக்கணும், பட் ஐ மேட் அ மிஸ்டேக். ஸோ நீங்கள் வந்து கீழே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 9 ப்ளஸ் 10 ப்ளஸ் இன்டூ மைனஸ் இஸ் -7 by 12. ஸோ 9 ப்ளஸ் 10 இஸ் 19 -7 by 12. ஸோ 9லேருந்து 7 போச்சுன்னா 2 and 1. ஸோ 12 divided by 12 which is equal to 1. So your answer is 1. 3 by 4 minus 5 by 8 plus 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம ப்ராக்கெட்ஸை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போது இங்கே 4 and 8 இருக்குது. ஸோ தே ஆர் நாட் த சேம் டினாமினேட்டர்ஸ் இல்லையா. ஸோ அப்போது இங்கே 4 வந்து 8ஆக மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். இது ரெண்டத்தையும் 2ஆல் பண்ணிட்டோன்னா அது 8ஆக மாறிடும். ஸோ இப்போ நான் காமனாக 8 எடுத்திருக்கேன். ஸோ நியூமரேட்டர் மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 3s is 6. ஸோ 6 minus 5 divided by 8. ஸோ இதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 by 2. ஓகே. ஸோ 6 minus 5 is 1 by 8. ப்ராக்கெட் எடுத்துடலாம். ப்ளஸ் 1 by 2. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் இந்த 2வை நம்ம 8ஆக மாற்ற முடியும். ஸோ அதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ நான் இப்போ காமனாக எடுத்துடுறேன் 8 மட்டும். ஸோ நியூமரேட்டர் மட்டும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையில்லை, அது அப்படியே எழுதிடலாம் 1ன்னு. ஸோ 4 into 1 is 4. ஸோ which is equal to 5 by 8. 1 plus 4 is equal to 5 by 8. 13 sum பார்க்கலாம். 3 by 4 divided by bracket 5 by 8 plus 1 by 2. ஸோ bracket தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 by 4 அப்படியே எழுதிடலாம். டிவைட் சைனையும் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே 8 இருக்குது, 2 இருக்குது, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஸோ 2வை வந்து 8ஆக மாற்ற முடியும் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா. ஸோ நான் வந்து காமனாக 8 எடுத்துக்கிறேன். இங்கே எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ அதே 5 நியூமரேட்டரை போட்டுடுறேன். இங்கே மட்டும் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 1s is 4. ஓகே. ஸோ இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ 3 by 4 divided by 5 plus 4 is 9 by 8. இப்போ நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 3 by 4 into ரெசிப்ரோகேட் பண்ணோம் இல்லையா. ஸோ 8 மேலே வந்துடும், 9 கீழே போயிடும். ஸோ 8 by 9. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா. 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம், 9 3 டைம்ஸ் டேபிள்ஸில் 3 டைம்ஸ் போகும். 4 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம், 8 4 டைம்ஸ் டேபிள்ஸில் 2 டைம் போகும். ஸோ 1 2s is 2 and 1 3s is 3. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். மூவிங் ஆன் டு 14th சம். ஸோ இந்த 3 by 4 இப்படியே போட்டுடலாம். ஏன்னா ப்ராக்கெட்ஸை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 5 by 8 அப்படியே எடுத்துக்கலாம். சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் அண்ட் இப்போ ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மேலே போய்டும், 1 கீழே வந்துடும். ஸோ 2 by 1. ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. 2 வந்து 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம் அண்ட் 8 வந்து 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 4 டைம். ஸோ 3 by 4 into 5 1s is 5 and 4 1s is 4. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 3 5s is 15 and 4 4s is 16. ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ your answer is 15 by 16. Which of these rational numbers which have additive inverse? ஸோ 7ஓட additive inverse வந்து -7. -5 by 7ஓட additive inverse வந்து 5 by -7. 0ஓட additive inverse வந்து 0. So the answer is all of these.